உங்கள் விஜய். Meow. Meow. வெண்ணிலா, அந்த 3 களவாணி பசங்களும் வந்திருக்கானுங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். யார் நீ? யோ தம்பி, முன்ன பின்ன தெரியாதவங்கள மீட் பண்றப்ப கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? வீதி உலா வந்தோம். தம்பி, கடும் இருட்டுக்குள்ள கரும் குரங்கு கூட கூட பேசலாம், ஆனா இந்த துரோகியும் கூட பேசக்கூடாது. மதையான, நீ பண்றது ரொம்ப தப்பு. எங்களை அனாதையா அத்து விட்டு வந்தீங்களே, அது தப்பு இல்ல? இல்ல. அப்ப இதுவும் தப்பு இல்ல. யோ, நாங்க பொண்ணு பார்க்க வந்தோம்யா. நாங்களும் பொண்ணு பார்க்க தான் வந்தோம். யோ, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்க வந்தேயா. நாங்க கல்யாணம் கட்டிக்க தயாரா இருக்கிற பொண்ணுங்களை பார்க்க வந்தோம். மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. மரியாதையே இல்லாம எங்க மூஞ்சில காரி துப்பினாலும் நாங்க போக மாட்டோம். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் தான்டா பிரச்சனை. மதையன விடியா, யார் இவங்க? யார் இவங்க? எப்படி பார்த்தாலும் நம்ம பயிலுக. பாலமுருகா,
சமாதானமா போயிடலாம். டேய் நாம எப்படா சண்டை போட்டோம்? அதான்டா சமாதானமா போயிடலான்னு சொல்றான். ஏன்டா இப்படி இம்சை பண்றீங்க? புரிஞ்சுக்கோங்கடா. எங்களையும் புரிச்சுக்கடா. டேய் என்னடா வேணும் உங்களுக்கு? இந்த கேள்வியை நான் லைக் பண்றேன். டக்குன்னு ஸ்டேட்டஸ போடு. எது செஞ்சாலும் நம்ம 5 பேருமா சேர்ந்து செய்வோம். டேய் நீங்களா கூட இருந்தா எப்பறம் அந்த பொண்ணு இவங்கிட்ட பேசுவோம்? அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. வேணும்னா நாங்க 2 காதை வேணா பொத்திக்கிறோம். அதுக்கு மேல சலுகை எதிர்பார்க்காத. அண்ணன்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? கடை வாயிலேயே கம்பிய சுருகி உப்புல போட்டு உருட்டிடுவாப்ல. தெரியுதுல்ல, போங்கடா. ஏ ராசா, உங்களையும் சேர்த்துதான் உருட்டுவாப்ல. ஏன்னா நீங்களும் தான் அடுத்த ராத்திரில செவர் ஏறி குதிச்சு உள்ள வந்திருக்கீங்க. 1ல இருந்து 5 வரைக்கும் எண்ணுவேன். எங்களை சேர்த்துக்க முடியுமா முடியாதா? ஓ முடியாது முடியாது முடியாது. டேய், நான் ஒரு தடவை தானடா கேட்டேன், நீ இத்தனை தடவை சொல்ற. ஆ? அவ்வளவு வெறுப்பு. அப்போ உங்க வழியில நீங்க போங்க, எங்க வழியில நாங்க போய்க்கிறோம். டேய் மாப்பிள்ள, அறிமுகமே இல்லாதவங்க கிட்ட நம்மளுக்கு எதுக்குடா பேச்சு? வா போலாம். டேய், நம்ம வழியில போறதா சொன்னோம். ஓகே. டேய் அந்த பக்கம் போகாதீங்கடா. டேய் மாப்பிள்ள அங்க போகாதீங்கடா, அப்புறம் பிரச்சனை வரும்டா. டேய் என்னடா நீ எங்கடா போற? இருடா மாப்பிள்ள, அவங்கள தடுக்கணும். டேய், அவனுங்க நம்மள கூப்பிட்டாலும் கூப்பிடுவானுங்க, எந்த காரணத்தை கொண்டு போகக்கூடாது. அடிச்சே கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் மதியான. டேய், அவனுங்க என்ன இருந்தாலும் நம்ம பயிலுகடா. டேய் டேய் டேய். கத்தாத. ஏய் கத்தாத கத்தாத. சாதாரண பட்டாசு தான், பெருசா ஒண்ணும் ஆகாது. முடியாதுடா. பொம்பளை பிள்ளைங்க தங்குற வீட்டுக்குள்ள ஏறி குதிப்பீங்களா? எத்தனை நாளா இந்த பழக்கம்? விடு. என்னடி கண்ணில் பட்டாசு போடுற? கொளுத்தி விட்டது நீதானே? தாங்க முடியல, கண்ணு மூட. முடியாதுடா. எனக்கு சூரியனை ரொம்ப பக்கத்துல நேர்ல பாக்குற மாதிரி கூசுது. கண்ணு மூட. முடியாது. உன் கண்ணில் எறிகிற தீய எப்படி அணைக்கிறது? தண்ணி ஊத்திதான். அணைக்கவா? முடிஞ்ச அணைச்சு பாரு. முயற்சி பண்ணவா? ஓ இஷ்டம். ரொம்ப இஷ்டமா இருக்கிறதுனால தான் தண்ணி ஊத்தி அணைக்கவான்னு கேட்டேன். கண்ணை திறந்து கேளு, தண்ணியோட வர. அவனை ஏமாத்துறியா? செத்துடா நீ.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ ஆறுமுகம் என்னடா கொஞ்சம் வேகமா வீசுறா. டேய் பாலமுருகா, சவுத்துக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி மருந்து பூசுறியாடா, கொஞ்சம் மெதுவா பூசக்கூடாதா? டேய், என் லைஃப்ல உங்க கூட எல்லாம் பழகினதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. டேய் ஆறுமுகம், நாளைல இருந்து உங்களுக்கு மருந்து போட வேற ஆளை செட் பண்ணு. டேய் வேற யாரும் வரமாட்டாங்க. முனிசிபாலிட்டியில பூச்சி மருந்து அடிக்கிறவன் முத கொண்டு கேட்டு பார்த்தாச்சு, எவனும் வரமாட்டேறான். இவனுங்க ஊருக்குள்ள கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை எடுத்து விட்டுருக்கானுங்க. அதுக்காக டெய்லி அந்த இடத்துல என்னால முடியாது. பாலமுருகா, என்னையா எனக்கு இந்த 200 வாழ வெடிய பேக்ல ஒட்டி விட்டாளுங்கல்ல, அதுல 199 வெடி வெடிச்சு எங்கேயோ விழுந்துருச்சு. ஒன்னே ஒண்ணு மட்டும் என் வாயில விழுந்து நெருப்ப கக்கிடுச்சு. முடியலடா. உங்களை யாரும் எங்களை ஃபாலோ பண்ணி வர சொன்னது? மூடிட்டு இருக்க வேண்டியதானே? நீங்க ஏன்டா எங்களை விட்டுட்டு போனீங்க? டேய் நீங்க வந்தா வில்லங்காயிடும் தான் விட்டுட்டு போனோம். ஆனா நீங்க எங்களுக்கு தெரியாம வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களேடா. அடே ஆறுமுகம், இரக்கமில்லாத இரும்பு இதயம் படைத்தவனே, உட்கார்ற இடத்துல சுண்டு விரல் சைஸ்ல உனக்கு ரத்த காயம் பட்டிருக்காடா? இல்ல உன் லைஃப்ல தீக்காயம் தான் பட்டிருக்கா? டேய் டேய் பாருங்கடா, குழந்தை தீ இன்னும் ஒண்ணு எப்படி அலறுது. பென்னி குயிக்கு, என் செல்லம், என் ராசா, கவலைப்படாத. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உன் பாடியில எங்கெங்கெல்லாம் ஸ்பாயில் ஆயிருக்கோ அங்கெல்லாம் பிளாஸ்டிக்ல செஞ்சு ஒட்டிடுறேன். நீ சம்பாதிச்சு இந்த ஜென்மத்துல நடக்காது. நான்சென்ஸ். வாயை போடுங்கடா. இவனுக்கு யோ விடியா. டேய், இவனுக்கு பட்டாசு வெடிச்சு பெருவிரல் விழுந்துருச்சுடா. இனிமேலாவது இந்த மாதிரி சில்லற வேலை பார்க்காம நாங்க சொல்றது மட்டும் கேளுங்க. பாலா காலையில ஏஞ்சதான் அண்ணன் என்னடா ராத்திரி தோட்டத்து பக்கம் வெடி சத்தம் கேட்டுச்சுன்னு கேட்டாரு. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஆட்டம் பாம் வைக்காம சரவடி வச்சாலுங்களேன்னு சந்தோஷப்படுங்க. யோ மதையான, அவனுக்கு தான் சின்ன பசங்க, நீ பெரிய மனுஷன் தானே, புத்தி இல்ல? எதுவா இருந்தாலும் நீ தான் இருந்து சமாளிக்கணும், பாத்துக்க. ஒருவேளை அண்ணன் வந்திருக்காரோ? மே கம் இன். உள்ள வரலாமான்னு கேக்குறேன். வெண்ணிலாவின் வெங்கல குரல். டே தில் பாண்டி, பென்னி குயிக்கு, கஷ்டப்பட்டு தம் பிடிச்சி எழுந்திருச்சு நில்லுங்கடா. காது கேட்கலையா? வரலாமா? ஹலோ உங்களதான். வாங்க வாங்க வாங்க. நைட்டு தோட்டத்து பங்களாக்குள்ள எகிரி குதிச்சு என் ரூமுக்கு வந்தது யாரு? உங்களுக்கு தெரியாதுங்களா? இருட்டுல தெரியல. மதையான, பெனி குக்கு, தில்பாண்டி, இந்த பரதேசிங்க தான். இவங்க 3 பேர் தான் வந்தாங்க. அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீ வரல. ஏய் பொய்ய அளவா சொல்லு. நீ கனவுல பார்த்ததெல்லாம் நிஜம் நம்புனா நான் என்ன பண்றது? நானும் ஆறுமுகமும் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். போய் நாங்க 5 பேரும் தான் வந்தோம். எதுக்கு வந்தீங்க? குடும்பமா பழகலான்னு வந்தோம். ஆஹா. ஆறுமுகம், சொல்லுங்க. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? எதுக்கு? நேத்து ராத்திரி நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். ஏய், நீங்க தான் பட்டாசை கொளுத்தி போட்டு எல்லாரையும் பதம் பார்த்துட்டீங்களே, அப்புறம் என்ன? போ. அண்ணன் கிட்ட சொல்ற, ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்றன்ற. மிஸ்டர் பாலமுருகன், மரியாதையா பேசி பழகுங்க. நாங்க ராத்திரி யாரோ திருடங்க வந்துட்டாங்கன்னு பயந்து வெடி வச்சு விரட்டணும். பக்காவா எங்க பின்னாடி பட்டாசை ஃபிக்ஸ் பண்ணீங்களே, எப்படி? வெரி டேலண்டட் கேர்ள்ஸ். பசங்களுக்கெல்லாம் லைட்டா அடிபட்டு இருக்கு. நீ போ, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓ,
சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன். வெண்ணிலா, நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அதுக்காக ஒருத்தர் காட்டி கொடுக்க கூடாது. நீ மட்டும் அண்ணங்கிட்ட சொன்னா அண்ணன் எங்களை டிராக்டர் பின்பக்க டயர்ல அடியில வச்சு எலுமிச்சம்பழம் நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாரு. வீட்டை விட்டு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு ஐப்பிச்சில கத்தி எங்க காதை செவிடாக்கி வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரு. இல்ல இல்ல, உங்க மேல எல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. தேங்க்யூ. இந்த ஆளை பாருங்க, தப்பு பண்ணிட்டு எவ்வளவு தெனாவட்டா நிக்கிறாரு. இவரால உங்க எல்லாரையும் தண்டிக்க வேண்டியதாயிடுச்சு. மதையான மேடம், உங்க தேங்க்ஸ நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஐயோ வேணாம் மேடம், நீங்களே வச்சுக்குங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, எனக்கு உங்க தேங்க்ஸ் வேண்டாம். பாலா கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைவானவன். அப்படியா? பார்த்தா தெரியலங்களா, நாங்கெல்லாம் 10ஆம் கிளாஸ்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தோம், இவன் ஃபெயிலு. ஓஹோ, ஓகே. நான் இப்போ அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீங்க விரும்புனீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த கல்யாணம் முடியற வர என்னை எங்க பார்த்தாலும் சல்யூட் அடிக்கணும். அடிச்சிட்டா போச்சு. டேய், அடிங்கடா வெண்ணிலாவுக்கு சல்யூட். ஆறுமுகம், பாலமுருகன், என்ன சல்யூட். வேற ஆளை பாரு. மதையான, டேய் பாலமுருகா, சல்யூட் ஆட்ரா. இல்லனா நம்ம பங்களாவுல சோவரேறி குதிச்சதுக்கு அண்ணன் வந்தா செருப்பாலியே அடிப்பாரு. ஓடி போயா. மதையான, நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு 2 நாள் டைம். பாலமுருகன் என்ன பாக்குறப்போ சல்யூட் அடிக்கலனா அண்ணன் கிட்ட சொல்லி உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி, நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலமுருகா, நீ கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்க. அங்க இப்போ புதுசா ஒரு வெல்கம் பொம்மை வச்சிருக்காங்க. அது போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லும். அந்த மாதிரி நாங்க இப்போ சல்யூட் பொம்மை ஆயிட்டோம்டா. சல்யூட் அடிச்சு அடிச்சு எங்க ஹேண்டு பெண்டானு தான் மிச்சம். அந்த வெண்ணிலா நம்மள ஆத்தோரமா கூட்டிட்டு போய் நெத்தி பொட்டுல வச்சு சுட்டிருந்தா கூட பரவாயில்ல. இப்படி பாக்குற இடத்துல எல்லாம் சல்யூட் அடிக்க வச்சு கிறுக்கனாக்கிட்டாளே. காலையில பாத்ரூம்ல சந்தோஷமா பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தேன். எவனோ ஒரு வீணா போனவன் வெண்ணிலா அப்படின்னு கத்துனான். நான் பட்டுன்னு வேட்டியை விட்டுட்டு சட்டுன்னு சல்யூட் அடிச்சுட்டேன். மாப்பிள, நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ வாத்தியார் எனக்கு சல்யூட் போடுவார். ரோட்டோர நடந்து போறப்ப போலீஸ்கார் எனக்கு சல்யூட் போடுவார். இதெல்லாம் ஏன்டா, எங்க அப்பா டெய்லி எழுந்ததும் அவரு கூட சல்யூட் போடுவாரா. அப்படிப்பட்ட என்ன கூர்க்கா மாதிரி தில்பாண்டி ஒரு கொலை பண்ணா நீ என் குடும்பத்தை காப்பாத்துவல்ல, அந்த வெண்ணிலாவ. டேய், அவ எப்படி புத்திசாலித்தனமா நம்மள காலி பண்ணாலோ அதே மாதிரி நாம ஒரு திட்டத்தை போட்டு அவளை தூக்குறோம். டேய் போடா, டேய் போடா.
அவ அதுக்குள்ள மின்னல் வேகத்துல ஒரு திட்டத்தை போட்டு உன்னை சல்யூட் அடிக்க வச்சிருவா. பாலமுருகா, எதுக்கும் தனியா இருக்கப்ப சல்யூட் அடிக்க பழகிக்க. டேய் டேய், உயிரே போனாலும் இந்த பாலமுருகன் நிலாவுக்கு சல்யூட் அடிக்க மாட்டான்டா. உன்னோட உறுதியான மனநிலைய நான் பாராட்டுறேன். ஆனா அந்த வெண்ணட்டப்பா வனையம் பிடிச்சவன், உன்னை வலிச்சு முழுங்க போற அனகொண்டா. அவ சர்க்கஸ்ல எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், நான் சொன்னேன். லூசே, தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். டேய், லைட்டா உழற்றிய. கொஞ்சம் அதிகமா குடிச்சேன்ல. இல்ல, கொஞ்சம் அதிகமா அடி வாங்கின மாதிரி தெரியுது. டேய் பாலமுருகா, ம், இதுக்கு முன்னாடி அந்த வெண்ணிலா உனக்கு தெரியுமா? தெரியும்டா. இப்ப தெரியும்பா. டேய், உனக்கு முன்னாடியே வெண்ணிலாவை தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படியா தெரியும்? அந்த குருவி மூஞ்செல்லாம் முன்னாடியே எனக்கு தெரியாது. அவளை விட பேர் அடிக்கலாம் எனக்கு தெரியும்டா. அது என்ன சொல்றது, ஏதோ சொல்லுவாங்களே, இது ஒரு என்ன ராசா தேடுற? அவளை திட்ட ஒரு வார்த்தை தேடுறேன். ஓ, பால்கோவா, கோனைஸ். அவளுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. இன்னும் எண்ணி 10 நாள்ல அவளை எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கல, என் பேரை மாதிரிடா.